அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு ஆன்மீகமான ஒரு பொருள். அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் இந்த பதிவை பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்கிறவங்க, அதை மாதிரி தேவி உபாசகர்கள் எல்லாருமே இதை தான் பிரதானமான ஒரு பொருளாக வைத்து வழிபாடு செய்வார்கள். இப்போ நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் எந்த பொருளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சக்கர யந்திரம் வழிபாடு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீ சக்கர யந்திரம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல பஞ்சம், வறுமை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. எப்பொழுதும் அனைத்து வகையான செல்வங்களும் அந்த இடத்துல குறைவில்லாமல் நிறைந்து காணப்படும். அத்தகைய சக்தி வாய்ந்ததாக தான் இந்த ஸ்ரீ சக்கரம். இந்த ஸ்ரீ சக்கரம் அது நம்ம எந்திரமாக பார்க்குறது ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் தான் இருக்கும். அதுவே நம்ம 3 டைமென்ஷனில் பார்த்தோன்னா அதுதான் மகாமேரு, அந்த மலை மாதிரி இருக்கும் இல்லையா, அதை அது குறிக்குது. இந்த ஸ்ரீ சக்கர எந்திரத்தை பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனே ரொம்ப வியப்பாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கோணமும் ஒவ்வொரு வட்டமும் அந்த மாதிரி அந்த கமலவத்தோட இதழ்கள், தாமரையோட இதழ்கள்லாம் இருக்கும். அதோட நடு மையப்பகுதியை பிந்து அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த மாதிரி அதை சுற்றிலும் 4 வழிகள் கொண்ட ஒரு படம் மாதிரி இருக்கும். அதை பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். அதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு உள்ளார்ந்த அர்த்தத்தை நமக்கு தரக்கூடியது. இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு யார் ஒருத்தவங்க அவங்க வீட்டில் வச்சு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் அவ்வளவு ஐஸ்வர்யங்களும் அவ்வளவு சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ வாங்க அந்த ஸ்ரீ சக்கரம் எப்படி இருக்குது, எந்த பொருளால் ஆனது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம பேசின ஸ்ரீ சக்கரம் எந்திரம் இதுதாங்க. ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. 50 நாளில் செய்யப்பட்டது. ரொம்ப திக்காக இருக்குது. பின்னால் வெறும்னே நம்மளுக்கு அந்த மெட்டல் தான் தெரியும். ஃபுல்லாக குங்குமத்தில் இதை மாதிரி ஒரு அழகான பேக்கெட்டில் தாழம்பூ குங்குமம் நிறைவாக இது வந்துச்சு. இதை வெளியில் எடுக்கும்போதே இந்த குங்குமம் இதில் நல்லா ஒட்டி இருந்தது. இதை பார்க்கும்போதே ஏதோ அம்பாலே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அனைத்துமே அவங்களுடைய ராஜ்யம், அதாவது லலிதா திரிபுர சுந்தரியின் அவங்களோட ராஜ்யம் தான் இதில் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய படைத்தலைவர்கள், சேனாதிபதி எல்லாம் இதில் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்களாம். இப்போ நம்ம இதை ரெகுலராக வழிபாடு செய்யும்பொழுது நம்மளும் போய் இதில் ஒரு அங்கமாக நம்ம அமர்ந்துடுவோம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கோணங்கள் பார்த்திங்கன்னா 9 முக்கோணங்கள் ஒன்றையொன்று கிராஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. அதுக்குள்ளார 43 முக்கோணங்கள் சின்னதாக இருக்குது. இதுக்கு நடுப்பகுதி தான் பிந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. 4 வழிகள் இதற்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன ஸ்ரீ சக்கர யந்திரத்தை நீங்கள் உங்கள் சட்டைப்பையில் அணிந்து கொள்ளலாம். இன்னமும் சொல்லப்போனால் இதை விட சின்ன ஸ்ரீ சக்கரத்தை நிறைய பெண்கள் தங்களோட மாங்கல்யத்தில் கூட கோர்த்து வச்சுருக்கிறாங்கங்க. இந்த ஸ்ரீ சக்கரத்தை நம்ம எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலான மந்திரம் சொல்லணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அசைவம் சாப்பிட்றவங்க இதை வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு சிம்பிளான வகையில் செய்கிற மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா இதோட சைஸே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸு, கைக்கு அடக்கமாக தான் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஷர்ட் பேக்கெட்டில் கூட தினம்தோறும் வச்சுக்கலாம். அதை மாதிரி பெண்கள் அவங்களுடைய பர்ஸு, ஹேண்ட்பேக்கு எதில் வேணாலும் இதை நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் அதை மாதிரி வைக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இது நிச்சயமாக அமையுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் இந்த ஸ்ரீ சக்கரத்தை வைக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது தண்ணீர் பன்னீர் போட்டு அதற்கு அபிஷேகம் மாதிரி செஞ்சுட்டு அதில் சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் பூ வச்சு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு அருகிலோ அல்லது மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவோடு சேர்த்து இந்த ஸ்ரீ சக்கரத்தையும் நீங்கள் லேமினேஷன் பண்ணி கூட உங்கள் பூஜை அறையில் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அபிஷேகம் செய்த தண்ணீர் பன்னீர் அந்த கலவை இருக்குது இல்லையா, அதை உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் தெளிக்கலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த மந்திர தண்ணீர். அதே போலவே நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் நீங்கள் இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு தாராளமாக செய்யலாம். இதை நீங்கள் இப்போ உங்கள் ஷர்ட் பேக்கெட்டில் இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டே நான் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம கவர் தந்து அதில் குங்குமம்லாம் வச்சு தான் நம்ம தரப்போகிறோம்.
ஸோ அது எல்லாமே மந்திரிக்கப்பட்ட ஒரு யந்திரமாக இது இருக்குது. இது வந்து முறையாக ஒரு குருவோட அந்த மந்திர உபாசனைகள்லாம் உருவேற்றி கிட்டத்தட்ட 1,00,000 கோடி முறை மந்திர உபாசனைகள்லாம் இதில் உருவேற்றி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ரீசக்கரம் நமக்கு கிடைக்கிது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிருஷ்டி ஒளியில் நீங்கள் எந்த பொருள் காமிச்சாலும் அது விலை அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் நீங்கள் வெறுமனே வெளியில் ஒரு ஸ்ரீசக்கரம் வாங்குறதுக்கும் மந்திரங்கள் எல்லாம் உருவேற்றி அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீசக்கரம் வாங்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை தொட்டு பார்த்தாலே நல்ல ஒரு வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? அதனால வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஒரு முறை அபிஷேகம் செஞ்சீங்கன்னா அதுவே போதுமானது. இல்லைங்க எனக்கு தினம்தோறும் இதை மாதிரி அபிஷேகம் செய்யலாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தினம்தோறுமே செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து லலிதா திரிபுர சுந்தரியின் சிம்மாசனமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்ரீசக்கரம். அவள் வந்து அந்த அசுரனை கொல்ல போகும்போது இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே அமர்ந்து தான் தன்னுடைய படை தலைவிகள் வாராகி, பால திரிபுர சுந்தரி, அதுக்கப்புறம் மாதங்கி இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த போருக்கு போகும்போதே அந்த ஸ்ரீசக்கரத்தில் அமர்ந்து தான் அவங்க போகிறாங்களாம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த அம்பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, லக்ஷ்மி தாயாரோ அல்லது நீங்கள் சரஸ்வதி வச்சுருக்கீங்க சின்னதாக வச்சுருக்கீங்கன்னா இந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டு அதற்கு மேலே கூட நீங்கள் அந்த சின்ன சின்ன விக்கிரகங்கள் சிலைகளை வைக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் அபிஷேகமும் செய்து பூஜையும் நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க. இந்த ஸ்ரீசக்கரத்தை நம்ம எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஆனால் இடுப்புக்கு கீழே இந்த ஸ்ரீசக்கரத்தை பேண்ட் பாக்கெட்லாம் நம்ம வைக்கக்கூடாது. அதை மாதிரி பெண்கள் தங்களுடைய ஹேண்ட்பேகு, பர்ஸு அதை மாதிரியான இடத்துலையும் வைக்கலாம். அப்படியே ஜஸ்ட் இந்த கவரோட குங்குமத்தோடு நீங்கள் இதை வைத்துக்கொள்வது நல்லது. பூஜை அறையில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல அங்கே வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சுருப்போம்ல, அந்த இடத்துலையும் நீங்கள் இதை வைக்கலாம். இதில் எப்பொழுதும் சந்தனம் குங்குமம் வச்சு பூவும் வச்சுருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் இப்படி நின்ற நிலையிலையும் வைக்கலாம், இல்லை இந்த நிலையிலையும் நீங்கள் வைக்கலாம். எப்படி வச்சாலும் நீங்கள் அது சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு இதை நீங்கள் எப்பொழுதும் சுத்தமாக பராமரிக்கணும். வாரத்திற்கு ஒரு நாள் வந்து அபிஷேகம் செய்யலாம். அதே போல் தீட்டு காலங்களில் மட்டும் இதை நீங்கள் தொட்டு கூட பார்க்கக்கூடாது. இது இருக்கக்கூடிய பக்கமும் நீங்கள் போகக்கூடாதுங்க. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உருவேற்றி இருக்குது. நம்ம அந்த நேரத்தில் நம்ம இதை தவறுதலாக போயிட்டாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த தன்மை அப்படிங்கிறது போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸுங்க, 1500. நான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இதை மாதிரியான பொருள்களை நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நல்ல இடம் எதுன்னு தெரியாமல் அவங்க வந்து குழப்பிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு வந்து பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் இந்த பொருள் இங்கே கிடைக்குது, நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் அவங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.